இந்த ஒரே வீட்டு குழம்பு மிளகாய் தூள் நல்ல கமக்கிற மாதிரி அரைச்சி வச்சிட்டீங்கன்னா ஒட்டுமொத்த சைவ அசைவ சமையலுக்கும் வந்து சூப்பரா பயன்படுத்தலாங்க. அப்படி ஒரு சூப்பரான வீட்டு குழம்பு மிளகாய் தூள் தான் நான் செஞ்சு காமிக்க போறேன். ஸோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கிலோ வந்து மிளகாய் எடுத்துக்கலாம், 1.25 கிலோ வந்து மல்லி எடுத்துக்கலாம், 100 கிராம் வந்து ஜீரகம் எடுத்துக்கலாம், 100 கிராம் வந்து சோம்பு எடுத்துக்கங்க, 75 கிராம் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம். அடுத்தது 150 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கலாம், 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு, 125 கிராம் அளவுக்கு விரலி மஞ்சள், 200 கிராம் வந்து அரிசி எடுத்துக்கங்க. இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா வந்து நல்ல பொன்னிறமா வாசனை வர அளவுக்கு வறுத்து ஒரு தாம்பாளத்துல எடுத்து வச்சுக்கலாம். மணக்க வறுக்கும் போது தான் குழம்புகள் வந்து கட்டிப்படாம, அதாவது பூச்சி வண்டு வைக்காம நெடுநாட்களுக்கு 1 வருடம் வரைக்கும் கெட்டு போகாம இந்த பொடியை நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து வச்சிடலாம். ஸோ ஒவ்வொரு பொருளையும் இந்த மாதிரி தனித்தனியா வறுக்கும் போது தாங்க குழம்பு வந்து நல்லா சுவையா இருக்கும். எல்லாமே வந்து புதுசா வாங்கி அரைச்சுக்கங்க. இதோட ஒரு கைப்பிடி நல்லா காய்ந்த கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா 4 மணி நேரம் காய வச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ரைஸ் மில்ல கொடுத்து அரைச்சிருங்க. அரைச்சிட்டு அங்கேயே நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வாளியில ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே கமகமக்கும் வீட்டு குழம்பு மிளகாய் தூள் ரெடி ஆயிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாம லைக் போட்டு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.